நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நத்தம் யூடிஆர் செட்டில்மெண்ட் நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் சாமு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் ஜூலை 26, 27, 28 ஆகிய 3 நாட்கள் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சூம் இணையவழி பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள 9841665836 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நிலச்சிக்கல் சம்பந்தமான மேல்முறையீட்டு மனுக்கள் எழுதுவது எப்படி என்ற தலைப்பில் நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் யூடிஆர் என்றால் என்ன, யூடிஆர் தவறுகளை களைவது எப்படி, நத்தம் கணக்கில் பிழைகள் சரி செய்வது எப்படி, நத்தம் பட்டா, நத்தம் புறம்போக்கு, நத்தம் காளிமனை என்றால் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்வதற்காக நமது பரஞ்சோதி பாண்டியன் அவர்களின் இணைய வழி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முன்பதிவு செய்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். சித்தானந்த பாரதியா சிவானந்த பாரதியா கோகுலானந்த பாரதி ஒரு பாரதி கேரளா கவர்மெண்ட் ஒரு வழக்கு. அந்த வழக்கில் அவர் ஒரு மடாதிபதி. அவர் இது அடிப்படை உரிமையில இருக்கு, இது அடிப்படை உரிமையில இருக்கு, இதை என் இடத்த எடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் எடுத்து அவர் கேஸ் போறாரு. சுப்ரீம் கோர்ட் அப்பதான் இதை முடிக்குது 60களில். ஐயோ இது அடிப்படை உரிமையில வச்சா பெரிய பிரச்சனை வரும். 60களில் என்ன ஆயிடுச்சுன்னா நக்சல்பாரி மூவ்மெண்ட் அவன் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். கம்யூனிஸ்ட் கேரளா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் நிலத்தெல்லாம் பறிக்கணும். நீங்க இப்ப கடலூர்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 கிலோமீட்டர்ல விசம்பார்னு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, பெரிய படம் நிலச்சுவாண்டா இருக்காது. கொள்ளையெல்லாம் அடிச்சிட்டாங்க 60ல. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு வில்லேஜ் சார். தமிழரசு தெரியுமா உங்களுக்கு? பழைய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் தெரியாதுங்களா? இந்த விடுதலை படம் பாத்தீங்களா? விடுதலை 1, 2 எல்லாம் படம் வந்துச்சு இல்ல? அப்ப அதோட கலை எந்த ஊரு? இங்கேதான். இங்க 10 கிலோ அந்த வீடு நான் போய் பார்த்தேன். ஒரு எஸ்எம்ஆர் கோடீஸ்வரர். இதுதான் எங்க தாத்தா இருந்தாருங்க. அவர் கொள்ளடிச்ச வீடு அப்படியே கிடக்கு, அப்படியே கொழுக்கி விட்டுறான். அது அப்படியே பாவம். அதுல வாழாம பக்கத்துல வாழணும். அப்படியே மாடலா இருக்குது. இந்த வில்லேஜ் பேரை மறந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆக கலவரம் குழப்பம், நிலம் வேணும், ஒரு ஆண்டு சேரக்கூடாது அப்படின்ட்டுலாம் இதெல்லாம் கம்பக்காரன் இங்க இருக்கிறவங்களா? இது கம்பத்தார் தானே? லேண்ட்ல அடைய பேர் கம்பத்தார். கடலூர் பக்கம்லாம் ஒரு ஊர்ல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. 13 பெஞ்சு ஜட்ஜி ஃபர்ஸ்ட் கூடி பல்கிவாலான்னு ஒரு பெரிய வக்கீல் இருந்தார். பல்கிவாலான்றது இன்னைக்கு அவர் கூட அவர்கிட்ட அசிஸ்டா இருந்தவங்க தான் இன்னைக்கு இந்த சோழி சொராப்ஜி, அந்த பாலி நாரிமன், இப்ப இருக்காங்கல்ல சீஃப் ஜட்ஜ், பெரிய பெரிய வக்கீலா எல்லாம் அவர்கிட்ட எல்லாம் அசிஸ்டண்டா இருந்தவங்க தான். அந்த பல்கிவாலா தான் கூட்டுறாரு. கூட்டி கடைசி வைக்கிறாரு. அடிப்படை உரிமையில இருந்து அது வெளியெடுக்க. அடுத்து இனி அரசியல் சட்டத்தை மாற்றக்கூடாதுன்னு ஒரு பாதுகாப்பு கொண்டு வந்தாங்க. திருத்தல். அதுக்கப்புறம் திருத்தல. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப கான்ஸ்டியூஷன் எதுக்கு திருத்திருக்காங்க? லேண்டுக்காக தான் திருத்திருக்காங்க. அப்புறம் ஏன் கான்ஸ்டியூஷன் எதுக்கு லேண்டுக்கு ஒழிச்சு நிலத்தை பங்கிட்டு கொடுக்கணும் அப்படிலாம் யாரும் நினைக்கல அந்த காலத்துல. அதனால உள்ள போயிட்டாங்க. கான்ஸ்டியூஷன்ல வச்சுட்டாங்க. அது அதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட், லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், அந்த ஆக்ட் எல்லாம் இப்போ உள்ள அதுக்கப்புறம் இந்த நிலம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன்ன்றது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரே ஒரு வாட்டி தான் மாத்திருக்கிறாங்க. அது ஒரு கேசவானந்த பாரதி, அந்த வழக்கு பேருது கேசவானந்த பாரதி வெஸ்ட் கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட். கூகுள் அடிச்சா வந்துடும். அந்த வழக்குல தான் முத கான்ஸ்டியூஷன் அது லேண்டை எடுத்துட்டாங்க. அது எடுத்ததே செல்ல தப்புன்னு இப்பவும் பேசுறாங்க. என்னது எடுத்து தப்பு அப்படிலாம் இப்ப பேசலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் லேண்டை பத்தி உங்களுக்கு தெரியணும், ரைட்டுங்களா? அப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும்